You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். போன எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாய் ஒரு சில காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். 5 தாலந்து பெற்றவன், 2 தாலந்தை பெற்றவன், 1 தாலந்தை பெற்றவன். 5 பெற்றவன் 2 பெற்றவன் பெருக பண்ணினார்கள். எஜமானன் வரும்போது அவர்கள் பெருக பண்ணினதை கொண்டு போய் கொடுத்தார்கள். உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்று தேவன் அவங்களை அழைத்தார். 1 தாலந்தை பெற்றவன் புதைத்து வைத்தான். ஆண்டவர் வைத்ததே கொண்டு வந்து திரும்ப கொடுத்தான். இதை குறித்து தான் போனவற்றி விவாதித்து அது பேசிக்கொண்டே இருக்கும் போது தான் டைம் ஆயிடுச்சு. அந்த எபிசோடு அப்படியே நிற்க வச்சோம். ஸோ அதிலிருந்து தான் தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வர வைக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த வசனங்களை தியானிப்பதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். உலக வாழ்க்கை தற்காலிகமானது, முடிந்து போகக்கூடிய ஒன்று. நித்திய வாழ்க்கை தான் நிரந்தரமானது. அந்த நித்தியமான நிரந்தர வாழ்க்கைக்கு கடந்து போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளவே பிரவேசித்தார். ஏன்னா யோவான் 3:16 என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியும். நித்திய ஜீவனை தந்தருளும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ நித்திய ஜீவனுக்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நம்ம பணக்காரரை மாற்றிடுறதுக்கு, நம்மளை உலகத்தில் யாருமே நம்மை போல இல்லாதவங்களை மாற்றுறதுக்கு தான் ஆண்டவர் வந்தார்னு இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம தரித்திரனாக இருந்தால் நம்ம ஐஸ்வர்யவானா மாறிட்டோன்னு. ஐஸ்வர்யம் எல்லா தீமைக்கும் காரணமாக இருக்குது அப்படின்றது பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்சல்யூட்லியாக தேவன் இந்த உலகத்தில் நம்ம பெரிய சீமான்களை மாற்றுவதற்காக வரல, அவர் நம்மை நித்தியத்துக்குள்ளே நடத்துவதற்காக வந்தார். ஆனால் உலகத்தில் உயர்வு என்பது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் பின்பற்றினால் நமக்கு இந்த உலகத்தில் சேர வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் சேர்த்து கொடுக்கிறார். ஆனால் சேர்த்து கொடுக்கப்படும் போது அந்த காரியத்தின் மீது நம்ம கவனமாய் போகாமல் தேவனையே பின்பற்றக்கூடிய இருதயத்தையும் ஆண்டவர் தரார். ஒரு சம்பவத்தை சொல்லணும்னா, இந்த யோனாவின் காரியம் எனக்கு கவனத்துக்கு வர்றதுனால சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இந்த யோனா குறித்து நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த எபிசோடில் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியஸ் ஐயா இருக்கிறாங்க. அவங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துக்கிறோம், உங்களை வர வைக்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இந்த தாளந்துங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. போன முறை நிற்க வச்சுருக்கிறோம். அது ஒரு கேள்வி இருந்தே இருக்குது. அந்த கேள்விக்கான விளக்கத்தையும் அவங்களுக்கு சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னே நான் ஆரம்பித்த இந்த யோனா வந்து ஆண்டவர் இந்த நினைவு பட்டணத்துக்கு அனுப்புகிறார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அங்கே போக மனம் இல்லாமல் தர்ஷீஷுக்கு போகிறார். அதுக்கு ஒரு சரித்திரம் இருக்குது. ஏன் அந்த சரித்திரம் இருக்குன்னா, இந்த நினைவு மக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த கொடுமைப்படுத்துனதெல்லாம் இந்த யோனாக்கு தெரியும். இந்த ஜனங்க சாகட்டோன்னு இவர் யோசிக்கிறார். ஏன்னா என் ஜனங்களை கொடுமைப்படுத்தினாங்களே அப்படின்னு சொல்கிற ஒரு துக்கம் அவருக்குள்ளே இருந்ததாக சரித்திரபூர்வமாக அதை தெரிந்து கொள்ள முடியுது. ஆனாலும் ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிப்பதுக்கு முன்னே அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பை தரார். அதில் தேவன் கவனமாக இருக்கிறார். அப்போது எச்சரிப்பை கொடுக்குறார். அந்த செய்தியை இந்த யோனாவின் மூலமாக அனுப்புகிறார். போகிறேன்னு புறப்பட்டு போனவர் நினைவுக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போகிறார். இவரை திரும்ப நினைவுக்கு கொண்டு வரணும்ல. அதனால் படகு முழுசும் அந்த நடுக்கடலில் அலமோதுது. அப்போது அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுது, யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான், தேவன் நமக்கு விரோதமாக எழும்புறார். அதனால தான் இந்த அலைகள் வந்து இப்படி நம்ம தத்தளிக்க செய்கிறது. அப்போது பொருளெல்லாம் தூக்கி வீசி எரிஞ்சு பார்த்தாங்க, அது ஒன்றுமே ஆகலை. கடைசியில் கப்பலின் அடி தட்டில், அதாவது கீழே போய் இந்த யோனா படுத்திருக்கிறாரு. அவர் வந்து சொல்கிறார், இல்லை என்னால் தான் இது ஆகுதுன்னு சொல்கிறாரு. அதனால் யோனாவை தூக்கி கடலில் போட்ட பிறகு கடலில் அந்த கப்பலில் பிரயாணப்பட்டு போனவர்கள் சேஃபாக போயிட்டாங்க. இப்போ இந்த யோனா கடலில் போடப்பட்டார் பற்றியா, போடப்பட்ட இந்த யோனாவை விழுங்கி கொண்டு போய் நினைவு பட்டணத்தின் கரையில் சேர்க்கறதுக்கு ஒரு மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ரொம்ப பியூட்டிஃபுல். அதுதான் மீனுக்கு கட்டளையிட்டார். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த யோனா 3 நாள் உபவாசம் இருந்தாருன்னுவாங்க. யோனா உபவாசம் இல்லைங்க, மீன் தான் உபவாசம் இருந்துச்சு 3 நாள். ஒரு வேளை யோனாவை விழுங்கின அந்த மீன் வேறு எதனா சாப்பிட ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா யோனா டைஜஷன் ஆகி வெளியே வந்துட்டுப்பார். அவ்வளோதான், அவருடைய கதை முடிஞ்சிட்டுக்கும். மீன் குடல் நடுவில் உட்காந்து ஏதாவது சாப்பிட தோன்றமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள்.
அவங்ககிட்ட இல்லை, அதனால் சாப்பிடல. அத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, அவர் 3 நாள் உபவாசம் இருந்தார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் 3 நாள் அவர் இல்லை, மீன் தான் உபவாசம் இருந்துச்சு. இப்போ ஆண்டவருடைய திட்டத்தின்படி அந்த மீன் கொண்டு வந்தவரை அந்த நினைவு பட்ட கரை ஓரத்தில் கக்குது. இதில் இன்னொரு விஷயம், அவ்வளோ பெரிய மீன் கரை ஓரமாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கடல்கிட்ட போய் பாருங்கள், பெரிய மீனுங்க ஒரு வேளை பெரிய அலையில் அடிச்சுட்டு வந்து திரும்ப போக முடியாத மாட்டிக்கலாம். ஆனால் அந்த மீன் நடுக்கடலில் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய மீன். யோனாவையே ஒரு மீன் விழுங்கி அவனை 3 நாள் வயிற்றில் வச்சிருந்து அவனை ட்ராவல் பண்ணி கொண்டு வந்து நினைவில் சேர்க்குது. அப்படின்னா அது எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்ன்றது யோசித்து பாருங்கள். கரைக்கு வந்து அதை மாட்டிக்கும். ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வரும்போது அந்த மீனை கூட ஏதோ நிறுத்த முடியாது. அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கர்த்தருடைய வேலை. ஏன்னா அதை கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிச்சு. அதனால தான் சகலமும் கர்த்தரை துதிக்குது மனுஷர்களை விட்டுட்டு. நமக்கு தெரிஞ்சோ இல்லையோ, செடி, மரம், கொடி, மிருகங்கள், பறவைகள் எல்லாம் தேவனை துதிக்குதுங்க. அவங்கவுங்க லாங்குவேஜில் அவங்கவுங்க தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. மனுஷனை விட்டு தான். மனுஷரை நமக்கு தான் ஒரு ஆள் வேணும் சொல்கிறதுக்கு. துதிங்க, கையை உயர்த்துங்க, ஆண்டவர் ஆராதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, அதன்படி நடங்க அப்படின்னு சொல்கிறதே நம்முடைய வழக்கமாக போச்சு. ஆனால் மற்ற பறவைகள் எல்லாம் தேவனை துதிக்குது, எல்லாமே தேவனை உயர்த்துகிறது. அப்போது கொண்டு வந்து கக்குது. இவர் வந்து அங்கே அந்த இடத்துல வராரு. வந்து தேவன் சொன்ன வார்த்தைகளை அறிவிக்க ஆரம்பிக்கிறாரு. அறிவிக்க ஆரம்பித்த உடனே இந்த யோனா எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. ஏன்னா யோனாவுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நினைவு பட்டணம் அழியணும். அவங்க கேட்க மாட்டாங்கன்னு யோசித்துன்னு தான் இவர் சொல்கிறாரு. ஆனால் அவங்க கேட்டு மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பின உடனே ஆண்டவர் சும்மா இல்லை, மனம் இறங்கிட்டார். ஆண்டவர் மனம் இறங்கினார் பாருங்க. இதில் ரொம்ப கோபம் யோனாக்கு. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்ய மாட்டேன்றீங்க பாருங்கள். மனம் திரும்பும் போது தேவன் இரக்கம் வரும். நீயும் மனம் திரும்பினா தேவன் உனக்கு இரக்கம் காண்பிப்பார். ஸோ இப்போது இவர் புலம்பிகிட்டே இருக்கிறார் பாருங்கள். இந்த யோனா புலம்பாது இருக்கிறதுக்கு, ஏன்னா வெயிலில் உட்காந்துருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஆமணுக்கு செடியை கர்த்தர் வளர பண்ணுறாரு. இந்த செடி எப்படின்னா ஒரே நாளில் வளருது, மரமாக மாறுது. செடி ஒரே நாளில் வளரும், முளைச்சி மேலே வந்துடும், ஒரு சின்ன செடியாக வெளியே தெரியும். மரமாக இருக்கிறத பார்த்துருக்குறீங்களா? இது மரமாக நிற்கிது. மரமாக நின்ன உடனே இவ்வளோ நாள் இந்த யோனா போகிறவங்களுக்கு வரவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தார், கர்த்தரை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஆமணுக்கு செடியை வந்து பாரு, ஒரே நாளில் வளர்ந்துடுச்சு, கர்த்தர் செஞ்சிட்டாரு, இது நிழலில் வந்து நெல்ல எவ்வளோ குளுமையாக இருக்குது பாரு, இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டார். இது வந்து அதுதான் சொல்கிறேன். ஏன் சொல்ல வந்தேன்னு தெரியுமா? கர்த்தர் உயர்த்தும் போது உயர்வை குறித்து மேன்மை பாராட்டாது, உயர்த்தின தேவனை குறித்து மேன்மை பாராட்டு. எப்போவுமே உன் இருதயத்தில் அதுதான் இருக்கணும். அப்படி நீ அவர் உயர்த்தினதை குறித்து உங்ககிட்ட கொடுத்துருக்கிற நீ தங்குற வீடோ, சொந்த வீடுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல, இது ஒரு ட்ராவல் தான். ஒருவேளை நம்ம பேரில் ஒரு வீடு இருக்கலாம், உலகத்தில் வந்து அவர் என்னப்பா சொந்த வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சொந்தமே கிடையாது. நமக்கு சொந்த வீடு நித்திய ஜீவன் தான். அதுதான் நமக்கு நிரந்தரமாக இருக்க போகுது. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஆமணுக்கு செடி குறித்தே பேச ஆரம்பித்தார் பாருங்க. தேவன் பார்க்குறார். தேவன் பார்த்து, ஓ இது சரிப்பட்டு வரல அப்படின்னு ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டாருங்க. ஒரே இரவில் செடியை மொத்தம் காலி பண்ணிருச்சு. அங்கே மரமே இல்லாத போயிடுச்சு அடுத்த நாள். இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? தேவன் உயர்த்தும் போது தேவனை குறித்து பேசாமல் நீ பெற்ற அந்த உயர்வுகளை குறித்து நீ பேச ஆரம்பிச்சின்னா உங்கள்கிட்ட அந்த கொடுத்த தேவன் எடுக்கவும் முடியும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துல நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, தேவனை பின்பற்றுகிற நாம் எல்லாவற்றிலும் தேவனுக்கு உண்மையாக இருந்து உத்தமமாய் வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். நித்திய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உலகத்தின் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கூட சேர்த்து கொடுப்பார். கொடுக்குற காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க, கொடுத்த தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுங்க. அப்போ தான் கர்த்தர் கூட இருப்பார். எல்லா தீமைக்கும் கர்த்தர் விலகி காத்து இந்த உலகத்தில் நம்ம வாழ நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை ஜெயத்தோடு வாழவும், அந்த ஜெயத்தோடவே நம்ம ஓட்டத்தை முடிக்கவும், அந்த ஜெய கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும் தேவன் ஆசீர்வதிப்பார். போன எபிசோடில் பாஸ்டர் அவங்க ரொம்ப அழகாக பேசினாங்க. அதை மத்தேயு 25ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் மீண்டும் அதை வாசிக்க கேட்க போகிறோம். 46ஆம் வசனம். And these will go
away into everlasting punishment, but the righteous into everlasting life. அது ஒரு வேர்ட் தமிழில் வாசித்திருங்க பாஸ்டர். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து நித்திய ஆக்கினை அடைகிறாங்க, இன்னொரு கூட்டம் நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறாங்க. இதை போன வாட்டி பார்த்தோம். அதில் பாஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்க, தாளந்துங்களை குறித்து பேசிட்டு வந்தாங்க. அப்போ 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து. எஜமானன் வராரு, கொடுத்துட்டு போகிறாரு. வரும்போது 5 பெற்றவன் 10 ஆக்குனா, 2 பெற்றவன் 4 ஆக்குனா, 1 பெற்றவன் புதைச்சி வச்சான். அந்த புதைச்சி வைத்தவனை குறித்து தான் பைபிள் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னாக்கா, அவனுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு ஆண்டவர் அந்த இடத்துல. 1 வச்சிருந்தவனுக்கு என்ன பாஸ்டர் சொல்கிறாரு, அதாவது சோம்பேறின்றாரு. ஆனால் பொல்லாதவனும் சோம்பேறியும் என்று எழுதப்பட்டிருக்கு. அங்கே தான் நிற்க வச்சோம். இப்போ நான் கேட்குறேன் பாஸ்டர், இந்த இடத்துல 1 கொடுத்துட்டு போனார். ஆமாம், அந்த 1ஐயாவது அவன் அப்படியே வச்சிருந்தா அழிக்காத கொண்டு வந்து கொடுக்குறான். ஏன் அவனுக்கு வந்து ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு? அதாவது நம்மக்கிட்ட எதையாவது ஒன்று கொடுக்குறாருனாக்கா அதை நம்ம பயன்படுத்த தான் நம்ம எடுத்து கொடுக்குறாரு. ஓ சரி. அதை புதைத்து வைக்க கொடுக்கல. சரி. இப்போ அந்த 5 தாளந்து உள்ளவங்ககிட்ட போயிட்டு பத்திரமா வச்சுப்பான்னு சொல்ல, 2 தாளந்து உள்ளவங்ககிட்ட கொடுத்தாரு. அவ்வளோ ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா, ஒரு பொருள் நம்ம வாங்குறோன்னா உபயோகப்படுத்துறதுக்கு தான் தவிர ஆமாம் ஷோகேஸில் வச்சு அழகு பார்க்க அல்ல. சரி. அதே நேரத்தில் இவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, தேவனை புரிந்து கொள்ளுகிற சில காரியங்கள் உண்டு. இப்போ நீங்க அழகா யோனாவை குறித்து நீங்க சொன்னீங்க. நான் கொஞ்சம் அதை டச் பண்ணணும்ட்டு விருப்பப்படுறேன். இப்போ இவங்க 2 பேரும் ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டு அவர் என் கையில கொடுத்ததை 5 10 ஆக்கிட்டோம்னாக்கா ஆண்டவர் சந்தோஷப்படுவார், எஜமான் சந்தோஷப்படுவார். 2 4 ஆக்கினா எஜமான் சந்தோஷப்படுவார் என்ற எண்ணம் இருக்கு. ஆனா அந்த எஜமானனை இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா 1 தாளந்து வாங்கினவன் அந்த ஆண்டவரை சரியா என்ன பண்ணல, புரிந்து கொள்ளவில்லை. அதே போலதான் யோனாவுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த ஆண்டவரை யோனா சரியா புரிஞ்சிக்கல. ஆனா நினிவே மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு தேவன் அவன் புரிஞ்சிக்கல. காரணம் என்னன்னு கேட்டா, யோனாவின் சரித்திரத்தை ஒருத்தர் பிரசங்கமா பண்ணுவாங்கனாக்கா என்ன தலைப்பா இருக்கணும், யோனாவை குறித்து ஒரு பிரசங்கம் பண்றாங்க. சரி. எல்லாரும் செய்யறது என்னன்னு கேட்டா கீழ்ப்படியாமை அப்படின்றது தான் சொல்லுவாங்க. சரி. ஆண்டவர் நினிவேக்கு போனாரு, இவன் தர்ஷுக்கு போயிட்டான், கீழ்ப்படியல. அது மட்டுமல்லாதபடிக்கு அடுத்து ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அநேகர் பிரசங்கிப்பாங்க. ஆனா என்னுடைய பார்வை அந்த யோனாவின் புத்தகம் எதை காட்டுதுன்னு கேட்டா, முழுவதுமாய் கீழ்ப்படிதலை குறித்து தான் நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, இவன் கீழ்ப்படியாம போகும்போது கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் அப்படின்னு இருக்கு. அப்போ காற்றுக்கு கட்டளையிட காற்று என்ன செய்துங்க, கீழ்ப்படியுது. முதலாவது அங்க ஒரு கீழ்ப்படிதல். ஆனா கீழ்ப்படியாதவன் யோனா. ஆனா இங்க காற்றுக்கு கட்டளையிட்டார், காற்று கீழ்ப்படிந்தது. அதாவது காற்று கீழ்ப்படியுது. அதுதான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் உருவாக்கின எல்லாமே தேவனுக்கு கீழ்ப்படியுது, மனுஷனை தவிர. அதே நேரத்தில் பாருங்க, அவன் தப்பு பண்ணான், சீட்டு யோனாவின் பேரில் விழுந்தது. உடனே அவனை தூக்கி கடல்ல போட சொன்னாங்க. போட்ட உடனே ஆண்டவர் கட்டளை இடுகிறார் மீனுக்கு. மீன் கீழ்ப்படிந்தது. ஆமா. அப்போ இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். இதெல்லாம் நிறைய காரியம். இப்போ அப்படியே நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இவன் தானியேலுடைய வாழ்க்கையில கூட அந்த சிங்கங்கள் ஆமா சைலண்டா இருந்துச்சு. ஆமா. அந்த சிங்கம் எவ்வளவு பசியா இருந்துச்சுன்னு அதோடைய பின்னணியை பார்க்கும் போது தான் தெரியுது. ஏன்னா கோல் மூட்டினவங்களை கொண்டு வந்து போடுறாங்க, இவரை குறித்து குற்றம் சாட்டக்கூடியவர்களை கொண்டு வந்து குடும்பமா போடுறாங்க. கீழே விழுறதுக்கு முன்னையே அது பீறி போட்டதுன்றது. அவ்வளோ ஆக்ரோஷமா அவ்வளோ பசியா இருந்த அந்த சிங்கங்கள் தானியேல் உள்ள உட்காரும் போது சும்மா இருக்கணும் அப்படின்னு ஒன்று அமைதியா உட்கார்ந்துருக்கு. பாருங்க, ராஜா எழுந்து வராரு, காலையில கேட்கிறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? ஆம் ராஜாவே, நீர் வாழ்க, தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், தேவ தூதரை அனுப்பி அதை சும்மா இருக்க சொன்னார் என்றாரு. அப்போ சிங்கம் கீழ்ப்படியுது. ஆமா. மீன் கீழ்ப்படியுது. இப்போ காற்று கீழ்ப்படியுது. ரெண்டாவது சிங்கம் கீழ்ப்படிந்தது, மீன் கீழ்ப்படிந்தது. அப்படியே விழுங்கிடுச்சு. மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாரு, மீனுக்கு கட்டளையிட்டார், அதுவும் கீழ்ப்படிந்து அந்த கரையில. ஆனா அதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா பாஸ்டர், அந்த கட்டளையிட்ட அந்த மீன் யோனா விழுங்கின பிறகு வேற எதுவுமே விழுங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமா.
அதுதான் பசியாக இருந்துச்சு. ஆமா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி இன்னொன்னுங்க, அதுல இன்னொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளலாம். மீனுக்கு கட்டளையிட்டார், என்ன கட்டளையிட்டார்? அவனை விழுங்கு, நான் சொல்றவரெல்லாம் அமைதியா உன் வயிற்றுல வச்சுக்கோ அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். நம்ம கற்பனை பண்ணும்போது அது 3 நாள் ஆன பிறகு மீனுக்கு கட்டளையிட்டார், அது கரையில கக்கிட்டு. அப்போ 2 முறை பார்க்கிறோம் விழுங்கும்படியான கட்டளை, அதன் பிறகு கக்கும்படியான கட்டளை. ஆனா என்னன்னா, ஒரு பொருளை இப்போ நம்ம கூட சாப்பிட்றோம். ஆமா, நம்ம விரும்பி சாப்பிட்றோமோ விரும்பாத சாப்பிட்றோமோ, நம்ம வாயின் வழியாக அது வயிற்றுக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஜீரணம் ஆயிடுது. ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக சரீரம் எடுக்க வேண்டிய எல்லா மினரலையும் கால்சியமையும் விட்டமினையும் எடுத்துட்டு மீதி ஜீரணமாக்கி வேஸ்ட் பேக்குக்கு தள்ளிடுது. ஆனால் இந்த மீன் 3 நாளும் உபவாசம் இருந்ததுனால தான் இவரை கண்டிப்பாக வெளியே தள்ளுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமாம், இப்போ அந்த இடத்துல பார்த்தா மறுபடியும் மீனுக்கு கட்டளையிடும்போது மீன் கீழ்ப்படிந்தது. அடுத்தபடியாக தான் இந்த யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நினிவே பட்டணத்துக்கு போகும்போது நினிவே மக்களும் என்ன செய்யறாங்க? கீழ்ப்படுகிறாங்க. அப்போ நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொன்றா கீழ்ப்படிதலை குறித்து யோனாவின் புத்தகத்துல நிறைய இருக்கு. அடுத்தபடியாக ஆண்டவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த ஆமனுக்கு கட்டளையிடுகிறார். ஆமனுக்கு செடி முளைக்கிறது, நல்லா வளர்ந்து வருது. வளர்ந்து வந்த பிறகு பூச்சிக்கு கட்டளையிடுகிறார், பூச்சியும் கீழ்ப்படிந்து செய்யுது. அப்போ அதை பார்த்தீங்கன்னா யோனாவின் சரித்திர புத்தகத்துல கீழ்ப்படிதலை பற்றி தான் அதிகமா இருக்கு. அதாவது காற்று கீழ்ப்படிது, மீன் கீழ்ப்படிது, ஆமனுக்கு செடி கீழ்ப்படிது, ஜனங்க கீழ்ப்படுகிறாங்க, பூச்சியும் கீழ்ப்படிது. ஆமா, இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, கீழ்ப்படிதல் என்பதோடு கூட வேற ஒரு வார்த்தையும் போட்டுக்கலாம். ஆண்டவரை புரிஞ்சுக்கிச்சு, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி அதுக்கு தெரியுது அவர் தான் ரட்சகர். ஆமென், அவர் சொல்றதை நம்ம கேட்கணும், மனுஷனை தவிர. அப்போ அதே நினைப்போடு கூட இந்த 2 பேரை பார்க்கலாம். 5 தாலந்து உள்ளவன், 2 தாலந்து உள்ளவன். அப்போ ஆண்டவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்கிட்ட கொடுத்ததை நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பாரிச்சு 5 10ஆவும் 2 4ஆவும் மாத்தினா அவர் சந்தோஷப்படுவார் என்ற ஒரு புரிதல் யாருக்குள்ள இருக்குங்க? அவங்களுக்குள்ள, இந்த 2 பேருக்குள்ள இருக்கு. ஆனா ஒரு தாழ்ந்து உள்ளவனுக்கு அந்த புரிதல் இல்ல, ஏன்னா அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஆமா, அப்போ இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கவர்கள் இந்த ஆண்டவரை நீ எப்படி புரிந்து கொண்டிருக்கிறாய்? அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா உன் ஆண்டவர் இரக்கமுள்ளவர் என்பதாக புரிந்து கொண்டிருக்கிறாயா, அல்லது இந்த வசனத்தின்படி என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னால், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், 24வது வசனம், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறோமான கடினமுள்ள மனிதன் என்று அறிவேன். அப்போ ஆண்டவரை எப்படி புரிஞ்சுக்கிட்டான்? விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்ற மாதிரி ஆண்டவரை கடினமுள்ள மனிதனா இந்த ஒரு தாளந்து உள்ளவன் புரிந்து கொண்டான். இன்றைக்கு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல். ஆமா, ஆண்டவரை குறித்த தவறான புரிந்து கொள்ளுதல். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவர் எப்பேற்பட்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இங்கே வசனத்தில் வாசிக்கிறது போல கடினமுள்ள மனிதனாய் ஆண்டவரை நீ புரிந்து கொண்டாயா, அல்லது இங்கே 5 தாளந்துள்ளவன் வேற ஒரு 5 தாளந்தை கொடுக்கும்போது, ஆண்டவரே 5 தாளந்து என்னிடத்தில் ஒப்புவித்தீர், அவைகளை கொண்டு இதோ வேறு ஒரு 5 தாளந்தை சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, எஜமான் அவனை பார்த்து, நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய். அப்போ அப்ரிஷியேட் பண்றத பாக்குறோம். அப்போ உன்னை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீ தேவனுக்கு முன்பாய் நடந்து கொண்டாயா, அல்லது ஆண்டவர் பார்த்து பொல்லாதவன் என்று சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோமா? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு தாளந்துள்ள அவனிடத்தில் இருக்க ஒரு தாளந்தை வாங்கி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 10 தாளந்து கையில யார்கிட்ட இருக்கோ அவங்க கொடுக்குறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த 29ஆம் வசனம் சொன்னீங்க நீங்க. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கும், இல்லாதவன் எவனோ அவங்ககிட்ட இருக்கிறத எடுக்க உள்ளவங்கிட்ட கொடுத்து. அப்போ இதுக்குரிய ஒரு நல்ல விளக்கம் என்னன்னு கேட்டா, 5 தாளந்து ஆண்டவர் நம்பி கொடுத்திருக்கிறார். 5 தாளந்தை நம்பி கொடுத்திருக்கிறார். தன்னை நம்பின ஆண்டவருக்காக இவன் வேறொரு 5 தாளந்தை அவன் சம்பாதித்து வைத்திருக்கிறான். அவனை பார்த்துதான் ஆண்டவர் உத்தமன், உண்மை உள்ளவன்,
என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இந்த உத்தமும் உண்மையும் உள்ளவனாய் இருக்கிற ஒருவனுக்கு இன்னும் கூட கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னு கேட்டா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவன் எவ்வளவு பெற்றுக்கிறான் என்பது முக்கியம் இல்லை. ஆமா, இவன் ஒண்ணுதானே வச்சிருக்கிறான், 10 வச்சிருக்கிறான், போதும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லல. ஆனா அவன் அதுல உண்மையா உத்தமமா இருக்கிறதுனால அவனுக்கு இன்னும் கொடுக்கிறாரு. 2 தாலந்து உள்ளவனையும் பார்த்து உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய் அப்படின்ட்டு உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன்னு சொல்லிட்டு இங்க ஆண்டவரை வேற விதமா புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் ஆகிய கடினமுள்ள மனுஷனா புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. அவங்கிட்ட இருக்கிறத ஆண்டவர் எடுத்துக்கிறாரு. ஏன்னு கேட்டா அவன் புரிதல் என்ன, ஆண்டவர் எப்பேற்பட்டவர், கடினமானவர். அப்போ ஆண்டவரை குறித்து தவறாய் நினைக்கிற ஒரு மனிதத்தின் ஆண்டவர் எடுத்து உத்தமன் இடத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீ இன்னும் ஆண்டவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆண்டவருடைய பார்வையில உத்தமும் உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் இன்னும் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால்தான் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதனுடைய வசனத்தின் அர்த்தம் இதுதான். ஏன் அப்படின்னு கேட்டா, இவங்ககிட்ட எது கொடுத்தாலும் அதை என்ன பண்ணலாமே, யூஸ் பண்ணல, கொடுத்தது கொடுத்த மாதிரியே தான் இருக்கு. அதாவது இப்படி பண்ணலாம், அதாவது நம்ம பெற்றுக்கொள்ளுகிற காரியங்களை, தேவன் ஊழியத்தில் தருகிற காரியத்தை வெறும் நமக்காகவே சேர்த்து வைக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துறது இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறது இல்லை. இல்லை, இன்னொன்று என்னன்னு கேட்டா, பிரயோஜனம் இல்லாம அப்படியே வச்சுட்டு இருக்கிறது, எதையும் பிரயோஜனப்படுத்துறது இல்லை. ஏன்னு கேட்டா அவர் சொல்றாரு, அதை கொண்டு போய் காசுக்காரருக்கு எடுத்து கொடுத்துருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், வட்டியோடு கூட வாங்கியிருப்பேன். அப்ப என்னன்னு கேட்டா, தேவன் கொடுக்கறத பயன்படுத்துறது கிடையாது. இன்னைக்கு அநேகருக்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், பணத்தை கொடுத்திருக்கிறார், வசதியை கொடுத்திருக்கிறார், எதுக்குமே பயன்படுத்துறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு வசனத்தை நாம் இதிலிருந்து தியானிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்துல நீங்கள் தெளிவாய் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வாசிக்க முடியும். என்னன்னு கேட்டா, ஆண்டவர் எதற்காக கொடுக்கிறார் என்பதை குறித்து 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்துல பணாசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது என்று 6:10 சொல்லி இருந்தாலும் 17வது வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 6:17, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல், ஒருத்தர்கிட்ட நிறைய கொடுத்துட்டார் ஆண்டவர். இப்போ உதாரணமா 5 தாலந்து உள்ளவன் அப்படின்னு வச்சுக்கலாமே, இருமாப்பான சிந்தனை உள்ளவனாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், அந்த பணத்து மேல என்ன வைக்க கூடாதுங்க, நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அப்ப எதுக்காக ஆண்டவர் பணத்தை கொடுக்கிறாரு, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு? அப்போ நம்முடைய நம்பிக்கை யார் மேல வரணும், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கவும். அடுத்து அந்த ஐஸ்வர்யத்தை வச்சு நாம என்ன செய்யணும், நன்மை செய்யவும். 18வது வசனம், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய், அது மட்டும் தாராளமாய் கொடுக்கிறவளும் உதார குணமுள்ளவளுமாய் இருக்கவும். அடுத்து பாருங்க, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு, இதான் ரொம்ப முக்கியம். ஆமா, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஆமென். அப்போ இந்த வசனத்துல பார்க்கணும் போது நிறைய ஆண்டவர் கொடுக்கிறாருனாக்கா அப்படியே புதைச்சி வைக்கல, அதை வச்சுட்டு என்ன பண்ணுமா, நன்மை செய்யணும், மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். நற்கீரியைகளில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகும், தாராளமாய் கொடுக்கிறவன் உதார குணம் உள்ளவளா இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அப்போ பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வச்சுட்டு என்ன பண்ணுமா, மற்றவர்களை நித்திய ஜீவனுக்கென்று நடத்தணும். ஆமென் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ கொடுத்ததை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, பணத்தை கொடுக்குறாரு. அதை வச்சுட்டு நான் பெரிய பணக்காரன் ஐஸ்வர்யம் உள்ளவன் இல்ல, அது மேல நம்பிக்கை ஆகக்கூடாது, நம்பிக்கை வைக்க கூடாது. அதுதான் நம்ம அந்த ஆரம்பத்துல யோனா கதை சொல்லும் போது கூட ஆமனுக்கு செடி வர வைக்கும் கர்த்தரை குறித்து பேசினார். ஆமனுக்கு செடி வந்த பிறகு செடியை குறித்தே பேச ஆரம்பிச்சிட்டார். ஆமா ஆமா, செடியை குறித்து வர போறவங்களுக்கெல்லாம் செடியை குறித்தும், அந்த செடியில வரக்கூடிய நன்மைகளை குறித்தும், அந்த செடியில இருக்கிற குளிரை குறித்தும் அதே குறித்தே பேச ஆரம்பிச்சார். இங்க இந்த நிழல்ல நின்று பாரு, எவ்வளவு சுகமா இருக்குது பாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் பார்த்தாரு,
நம்ம வந்து இவனுக்கு அது அதுல ஒரு முக்கியமான வார்த்தை ஒண்ணு இருக்குங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லிடணும். சரி. ஆமனுக்கு கட்டளையிட்டு செடி முளைக்க கட்டளையிட்டார், அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினான். ஆண்டவர் அழகாக ஓங்கி வளர பண்ணிட்டாரு. அடுத்த வார்த்தையை பாருங்க, யோனா 4வது அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி பகுதி. யோனா 4வது அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கும்போது, அந்த ஆமனுக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். எதுங்க, ஒரே நாள்ல வந்த அந்த ஆமனுக்கு மேல ரொம்ப சந்தோஷம். ஆமா, அந்த ஆமனுக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் அப்படின்ட்டு வசனம் இருக்கு. அப்போ அந்த ஆமனுக்கு ஒரே நாள்ல வந்தது, ஆனா மறுநாள் அது கம்ப்ளீட்டா போயிடுச்சு. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் அழிந்து போகிற ஒரு பொருளின் மீது அல்லது ஒழிந்து போகிற பணத்தின் மீது சந்தோஷமா இருக்காங்க. அதெல்லாம் நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு நிரந்தரம். அது இருக்குங்களா அந்த வார்த்தை? கண்டிப்பா பாஸ்டர். 4வது அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி பகுதி. And the Lord God prepared a plant and made it come up over Jonah, that it might be shade for his head, to deliver him from his mystery. So Jonah was very grateful for the plant. ஆமென். அப்போ அங்க சொன்ன அந்த வார்த்தை என்னன்னு கேட்டா, அந்த ஆமனுக்கு நிமித்தமா யோனா மிகவும், அந்த ஆமனுக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். அப்போ அழிந்து போகிற ஒரே நாள்ல வந்த நீங்க அந்த காரியத்தை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டான். அப்போ இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் அழிந்து போகிற ஒன்று. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் அழிந்து போகிற ஒன்றின் மேல் சந்தோஷப்படுவது. அழிந்து போகிற ஒன்று தான் தனக்கு சந்தோஷம் என்று நினைக்கிறார்கள். அது அல்ல. மிகுந்த சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுக்கும்போது, ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது, அதை வச்சுட்டு நாம என்ன செய்யணுமா, நன்மை செய்யவும். அப்போ நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அப்படி செய்யறதுல தான் நம்ம சந்தோஷப்பட்டு கொடுக்கப்படுகிற அந்த பர்பஸ்க்காக அதை நிறைவேற்றணும், தவிர நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, அப்படிக்கு நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளை, வருங்காலத்திற்காக. அப்போ இந்த பணம் எதுக்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், அதே நேரத்தில் ஐஸ்வர்யம் எப்படி இருக்குன்னு கேட்டா அது மேல நம்பிக்கை வைக்க கூடாது. அதுல ஒரு வார்த்தையை பாருங்க, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் பேரில் நம்பிக்கையாய் இருக்கவும். அப்படி நம்பிக்கை வச்சுட்டு நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக அந்த ஆதாரத்தை பொக்கிஷமாக என்ன செய், பற்றிக்கொள். அப்போ நமக்கு தேவன் எதையாவது ஒன்று கொடுக்குறாருனாக்கா அதை வச்சு நம்ம நித்திய ஜீவனுக்கு போகிற வழியைத்தான் தேடணும் ஒழிய இதை வச்சுக்கிட்டு பெருமை பாராட்டுறதுக்கு அங்கே உரிமை இல்லை, பெருமை பாராட்டக்கூடாது. இப்போ இந்த இடத்துல மத்திய 25வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். என்னன்னு கேட்டால், உள்ளவனேவன் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாத இடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லிட்டு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அதுதான் இப்போ இதை புறம்பே தள்ளுங்கள். அதான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், இந்த நமக்கு நேரம் தான் முடியுது. அதாவது ஒரு அரை மணி நேரம் தான் உங்களுக்கு தொகுத்து விழுந்து கொண்டு வரோம். இதில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. தோண்ட நிறைய புதையல்கள் வந்துட்டு இருக்கும். வசனத்தில் தோண்டும் போது இன்னும் அதிகமாகி வரும். அதனால் அடுத்த எபிசோடுக்குள்ளே மீதியான காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ரொம்ப தெளிவு. உலகத்தில் தேவன் உயர்த்தும் போது தேவன் உயர்த்துகிற அந்த உயர்வை குறித்து மேன்மை பாராட்டாமல் உயர்த்தின தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம். அப்படி நாம் இருப்போமானால் தான் நிச்சயமாக அந்த உலக வாழ்க்கையும் ஜெயமாய் மாறும். நித்தியத்துக்குள்ளவும் தேவனோடு கூட நாம் போய் நித்திய வாழ்வை வாழ முடியும். அப்போ அந்த நித்தியத்தை குறித்தே நோக்கமாக இருங்க. உலக காரியங்கள் எல்லாம் போயிடும். இப்போ நான் நினைக்கிறேன், இதை பேசிக்கொண்டு இருக்கிற இந்த நாட்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்னே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஏன்னா இது ஷூட்டிங் ஒரு நாள் எடுக்குது, இன்னொரு நாள் அதெல்லாம் எடிட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. கேரளாவில் பயங்கரமான பேரழிவு ஏற்பட்டிருக்கு. கண்ணிமைக்க நேரத்தில் எல்லாம் போயிடுச்சு. எவ்வளோ பேர் மரணம் அடைந்தாங்க. எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இதுதான் மனுஷனுடைய வாழ்வு. இன்றைக்கி அவங்களுக்கு, நாளைக்கு நமக்கு. யாருக்குமே அப்படி ஆகும். நிறைய இடங்களில், கேரளா மாத்திரம் இல்லை, பல தேசத்தில், இந்திய தேசத்தில் பல இடங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்குது. எதுவுமே நிரந்தரமானதல்ல. ஆனால் இந்த உலக வாழ்க்கை இழந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நீ வாழ்வாயானால்
அந்த நித்தியத்துக்குள் பிரவேசிப்பாய். கிறிஸ்தவனாய் வாழ்ந்த அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் என்பது அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அதன்படியே செய்யணும், வேறு வழி இல்லை. அப்போதான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த எபிசோடில் எங்களோடு கூட இருந்ததுக்காக ரொம்ப நன்றி பாஸ்டர். அதை கண்டினியூ பண்ண போகிறோம் அடுத்த எபிசோடில். ஏன்னா இன்னும் நிறைய காரியங்கள் அதில் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது, இன்னும் முடிக்கணும். அதை ஆண்டவர் உதவி செய்வார். எனவே அடுத்த எபிசோடில் மீதியான காரியங்களை உங்களுக்கு நிச்சயமாக வழங்குவோம். எங்களுக்காக ஜெபிங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உலக வாழ்க்கை நம்பி இந்த உலகத்தில் உள்ள காரியத்து மேலே நம்பிக்கை வச்சு எல்லாத்தையும் இழந்துடாதீங்க. எல்லாவற்றையும் தருகிற தேவன் மேலே நம்பிக்கையா இருங்க. உலகத்திலேயும் ஆசீர்வாதம், அது முடிந்தும் நித்தியத்துக்குள்ளவும் நீங்கள் பிரவேசிப்பீங்க. ஆண்டவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை இப்போது நாங்கள் உங்கள்கிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.